அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய வெள்ளிக்கிழமை அனைவரும் தொழுகைக்கு போயிருப்பீங்க. தொழுகை முடிச்சு விட்டு வீட்டில் நல்ல ஒரு விருந்து, கறி விருந்தோ ஏதோ விருந்து உண்டுட்டு ஒரு தூக்கத்தை போடணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. வாரந்தோறும் தொழக்கூடிய இந்த தொழுகை என்பது இது மட்டும்தான் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. சரிங்களா? இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் மட்டும்தான் ஒவ்வொரு ஊரில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கோ அத்தனை பள்ளிவாசல் நிரம்பி வழியக்கூடியதை பார்க்க முடியுது. அத்தனை பள்ளிவாசல் நிரம்பி வழியும். பள்ளிவாசல் இடம் பற்றாக்குறை ஏற்படும். பெண்கள் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. பள்ளிவாசல் வெளியில் தார்பாய் போட்டு அதில் தொழக்கூடிய நிலை ஏற்படும். பக்கத்துக்குற வீட்டில் இடம் வாங்கி அவர்களுக்கு பர்மிஷன் வாங்கி அவர்கள் வீட்டில் தொழுகையை சேர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் தினமும் ஏற்படுதா? ஒரு முஸ்லீம் 5 வேளை தொழக்கூடியவனாக இருக்கணும். அந்த 5 வேளையுமே இதே நிலை ஏற்படுதானா? இல்லை. இதேமே ஆர்வம் இருக்குதானும்? இல்லை. இந்த 5 வேளை தொழுகையாக தொழுதுடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வர்றவங்க குறைவான நபராக இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் நிரம்புறதே மிக கடுமையானதாக இருக்குது. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அதே ஃபஜரை பொறுத்த வரைக்கும் அதில் 2 பேர் நிற்கிறது உண்டு. சில நேரத்துக்கு இமாமும் இக்காமத்து சொல்லக்கூடியவரும் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு நிலை பக்கத்து தொழுவாங்க. அடுத்த சஃப்பு கூட வர மாட்டார். அந்த நிலையெல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். தொழுகை மிக முக்கியமான ஒன்று. ஒரு முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் ஒருவன் இறைவனை நம்பிவிட்டால் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் சொல்கிற சொர்க்கம், நரகம், இன்னும் ஜின்கள், வானவர்கள், இன்னும் என்னென்ன இருக்குதோ, மன்னரை வாழ்க்கை போது என்னெல்லாம் இருக்குதோ, எதையெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை, முதல் படி என்று சொன்னால் அது தொழுகை. அதுதான் உங்களுக்கு முதல் வெற்றியை ஈட்டு தரக்கூடியதாக இருக்குது. கேட் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அறிவுறுத்தக்கூடிய விஷயங்களில் தொழுகையும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால்